டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட் செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. வா முன்னாடி கேட்டுக்குள்ள வாடா. கேட்டுக்குள்ளையா அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. நாங்க தான் அனுப்பி வச்சோம். லியோவா பார்க்கணும். முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே நீதானே கேட்ட பாத்துக்க. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். எதிர்கட்சி தலைவரை அதுவும் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தர் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசுன்னு மூஞ்சிலே விடுவான். அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அம்பி நீ நினைச்சவளே வருவா. இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிருக்கோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 30,000 லாஸ் ஆயிடுச்சப்பா. என்ன பெரிய லாஸ்? அதே சும்மா சொல்லிட்டு இருக்காது. ஆமா, எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏண்டா இப்படி திருடி போய்க்கிறிய? மரியாதை உனக்கு என்னோட மரியாதை? அதுல அவங்க வாங்கின லட்சணம், எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு இருக்கு. ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. மின்சாரத்துறை மானிய கோரிக்கை எப்ப பேசிக்கலாம்? 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அப்போ பேசிக்கொள்ளலாம். ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத போயிடு. அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. ஏன் மாஸ்டர் அழறீங்க? மூன் பாத் முக்காவாசி முடிஞ்சிட்டாலே முட்டிக்கிட்டு வந்துரும் கண்ணீர். 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபின்னான இஷ்டத்துக்கு. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. இல்லப்பா அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியத்தான் சமாளிப்பேன்? தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போட்ட அரசியலா தான் தெரியுது.
திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. திமுக அஞ்சட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரிய நாயகத்திடம் விசாரணை செய்த போது 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அன்று 2.5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் போது குழந்தை வலியில் துடித்துள்ளது. அலறல் சப்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக வாயை மூடிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாக பெரிய நாயகம் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டு போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். அந்த வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. சுத்தமா பேசி போயிட்டா போட்டுக்கடா. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கடப்புல போட்டுட்டு நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோஷமாவது இருக்காடா? கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை தூங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது. புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து நல்ல கோஆபரேட் பண்ணு. உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. நெஞ்சில வம்மா வச்சுட்டு அலையிறேன். நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா?